ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பிம் ரக் கிட்ட டிவோர்ஸ் கேட்டு டிவோர்ஸ் பண்றதுக்காக ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க. ஆனா ரக் இல்லை, என்னால முடியாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிருந்திருப்பான். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த ரேங்க் தெரிஞ்சு, இந்த விஷயம் தெரிஞ்சு அவ கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக நீ அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற? இப்போ உன்னுடைய குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குது, நான் தானே இப்போ லீகல் ஒய்ஃபா இருக்கணும், நீ எதுக்காக அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவனும் என்னால் முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், என் குழந்தையோட அம்மாவாக இருக்கலாம், ஆனால் உன்னை என்னால் என்னோட ஒய்ஃபால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு செம்ம கோவமாயிட்டு அங்கே டேபிள், சின்னதாக ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எட்டி உதச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்க மரியாதையை அவளை டிவோர்ஸ் பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு நிற்க ரேக் பார்க்குறான். அவளை பிடிச்சு வச்சுட்டு ஒழுங்கா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாத இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லாத இந்த வீட்டில் நீ அழகா இருக்கலாம், அப்படி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதோட ஓவர், நீ இந்த இடத்த விட்டே காலி பண்ணுற மாதிரி ஆயிடும், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிட அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத முடிச்சிட்டு நிக்க. இந்த ரேக் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்ட்டு ஓடி போனா இல்லையா, அந்த விஷயத்த தேர்டு கிட்ட நம்ம பிமோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்ற, டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்ட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்க, ஆமா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, வீட்டுக்கு போனா அவனுக்கு தான் பிரச்சனையும் இருக்குது, அந்த ரேங்க் வேற சும்மா விட மாட்டா, என்ன பண்ண போறான்னு தெரியலன்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஆன்ட்டி, என்னால கிச்சன் வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லா அலைன்மெண்ட்டும் அப்படியே மாறி அசிங்கமா கிடையாது, அதெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும், மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பிம் தங்கச்சி யாரை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, அதுவும் உங்கள் அக்கா இருக்கால்ல, அவள் இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அவளை கூட்டிகிட்டு வந்துட்டா ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வேலை செய்வா இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம பிம்மோட தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓடி போயிட்டு உண்மையாவா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்க்குற ஆன்ட்டிக்கும் தேர்டுக்கும் கூட ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, இந்த பொண்ணு இவ்வளோ குஷி ஆயிட்டாலே அப்படின்ட்டு. அவளும் சாரி, இல்ல அக்காவை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களா, அதனாலதான் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டா, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து ஓடி போயிட. ஆன்ட்டி கிண்டல் பண்ற மாதிரி தேர்ட பார்க்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, அவ சும்மா சந்தோஷத்துல அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரேங்க் பார் வாமிட் பண்றங்கிற பேர்ல போட்டு ரேக்க போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு வாமிட்டா வருது, என்னால முடிய மாட்டேங்குது, எனக்கு மயக்கோற மாதிரி இருக்கு, கையை வலிக்குது, காலை வலிக்குது, எல்லாத்தையும் அமுக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. தேர்டும் நம்ம பிம் கிட்ட, நீங்க என்னுடைய ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்றீங்களான்னு கேட்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது, நான் எப்படி வேலை செய்யறதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே தேர்டும் கத்து கொடுக்குறான். ஹோட்டல்ல மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், காஃபி எப்படி போடணும், எல்லாத்தையுமே கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். பிம்மும் அதெல்லாம் ஆசையா கத்துக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற பிம் தங்கச்சிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆன்ட்டி கிட்ட நம்ம பிம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கால, எல்லாத்தையுமே ஈஸியா கத்துக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஆன்ட்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு, என்னவோ தெரியல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க பிம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு ப்ராப்பரான ஒரு மேனேஜரா மாறிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த ரேங்க் விட மாட்டேங்கிற ரெக்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு சாப்பிட்றதெல்லாம் முன்னாடியே போட்டு டேபிள் எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சுக்கிட்டு, அது இல்லாத வயிற்றுல இருக்கிற குழந்தைய வச்சு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாட்ச்ன்ட்டு ஏகப்பட்ட திங்ஸ் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. நைட்ல ரெக்க தூங்க கூட விடாம காலை பிடிச்சிக்கிச்சு, அங்க பிடிச்சிக்கிச்சு, இங்க பிடிச்சிக்கிச்சுன்னு காலை அமைக்க விடுன்னு சொல்லிட்டு பில்லோ வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்மும் தேர்ட் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா ஆயிட்டா. ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிட்றது, ஒன்னா வெளியே போகிறதுன்ட்டு ஏகப்பட்ட வேலையை ஒன்னாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல திரும்பவும் ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஒரு தாய் ஃபுட் செய்யற பொண்ணு, அந்த பொண்ணு திரும்பவும் தப்பு பண்ணிட ஆன்ட்டி வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க, நீ வெளியே போயிடு, இதுக்கு மேல இங்க இருக்கவே வேண்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற பிம்மும் நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு தனியா வச்சு அவகிட்ட என்ன பிரச்சனை ஏது என்னன்னு கேட்க, ஆக்சுவலா அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கும் போல இருக்குது. முதல்ல அவ ஹஸ்பண்டுக்கே ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு போல இருக்கு, அதனால வீட்டுக்கு சரியா வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, கேம்லிங்ல விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். கேம்லிங் அடிக்ட் ஆயிட்டதால வீட்டுக்கு எந்த பைசாவும் கொடுக்காத, வீட்டுல இருக்கிற இவ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வந்திருக்குது. அதனால இந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா போயிடுது இல்லையா, அதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு குழப்பத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அதெல்லாம் சொல்லி அதுக்காக பிம்மும் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குற, நீ இந்த மாதிரி யோசிக்காத, உன் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ராங்கான ரூட்ல போயிட்டானா அவனை விட்டு தள்ளு, உன்னோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, உன் குழந்தைங்கள நீ தான் பார்த்தாகணும், நீ அதுக்கு நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு நீ உன்னுடைய மனசை சரி பண்ணிக்கிட்டு நீ வேலை செய்யறதுக்கு பாருன்னு சொல்லி நிறையவே அட்வைஸ் பண்ணவும் அவளும் கொஞ்சம் தெளிவாயிட்டு, சரி நான் இனிமேல் என்னுடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், என் குழந்தைங்க நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவும் அந்த தாய் ஃபுட்டை செய்யறதுக்கு ரெடி பண்ணுறா. அங்கே ஆன்ட்டியும் நம்ம பிம்மோடைய தங்கச்சியும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி ஒரு சூப் மாதிரி கொடுக்குறா. சூப் குடிச்சு பார்த்துட்டு ஆன்ட்டி பிம்மோட தங்கச்சிக்கிட்டையும் கொடுக்க, அவளும் குடிச்சு பார்க்குறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு.
இருக்குது, சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தேர்ட் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பிம் எவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்காளே அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிம் மேல லவ் வர ஆரம்பிச்சிருது போல இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ஹோட்டல்ல செய்யற ஃபுட் எல்லாம் வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஒண்ணா நின்னு. அந்த போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ண அந்த போட்டோஸ் இந்த ரேங்க் பார்த்துட்டு வெறுப்பாகிக்கிட்டு இருக்க, ரகும் அந்த போட்டோஸை பார்த்துட்டு அவன் கோவமாகிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாள்லயே அந்த ஹோட்டலையும் பெருசா பண்ணிட்டு அந்த ஹோட்டல் ஓப்பன் டேவும் வைக்கிறாங்க. அதுல நம்ம தேர்டோடைய ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுல அதிகமாவே நம்ம பிம்மும் தேர்டும் தான் ஒன்னா நிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரும் பேச்சப் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட ரகம் அங்க வந்துடுறான். அவன் அந்த ஹோட்டலை ஓபன் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கோவத்துல வந்திருக்கிறான். அது நல்லாவே அவன் முகத்துல தெரியுது. அவனை பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு ரக் இங்க வந்திருக்கான்ட்டு எல்லாரும் எழுந்திருச்சுக்க, அந்த நேரம் தேர்ட் பிம் இடுப்புல கையை போட்டுட்டு நின்னுட்டு யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு இவனும் பின்னாடி போயிட்டு கையை எடுத்து விட்டுட்டு செம கோவத்திலேயே அடிக்க, நல்ல வேளை அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருந்தாங்களே அவங்களாம் பிடிச்சிக்கிறாங்க. 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுறாங்க. ரக் திரும்பவும் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு தான் போறான். ஃப்ரெண்டுக்கரம் பிடிச்சிக்கிறான், விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க, இல்லடா நீ என்னை விட்டுட்டு போயிடு, நான் இப்ப பிம்க்கு மட்டும் தான் நான் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் முன்னாடி சண்டை போட்டுட்டு அவன் மட்டும் தான் என் மேல கோவமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பிம்மும் கோவத்தோட வந்துட்டு பிம்க்கு ஒன்னும் நீ கிளியர் பண்ணுங்கிற அவசியம்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர, பிம் நீயும் நானும் இன்னமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், தேவையில்லாத நீ அவனுக்காக சப்போர்ட் பண்றேன்ட்டு என்கிட்ட சண்டை போடாதங்க, நீ தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற, நான் தான் உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, எல்லாமே முடிஞ்சு போயிடும், நமக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிங்கிற பந்தமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்க, இல்ல பிம் புரிஞ்சுக்கினால உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் இது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற எந்த அவசியமே கிடையாது, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு, எனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குற, அவன் விடாம இல்ல பிம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குறது தேர்டும் வந்து விலைக்கு விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாள், நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவ டிவோர்ஸ் கேட்கறாள், டிவோர்ஸ் கொடுத்துரு, நானும் பிம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ஸ்பெஷலா நம்ம வானுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது, அப்படியே இடிஞ்சு போயிடுறா. ரக்கு இதெல்லாம் கேட்டா கோவம் வரமுல, ரக்கும் இதை கேட்ட உடனே அவனும் கோவப்பட்டு அவனை போட்டு அடிக்கிறதுக்கு போக அவனும் இவனை பிடிச்சி அடிச்சிடறான். இதெல்லாம் பாக்குற பிம்மும் அங்க இருந்து வெளியே வந்து தனியா நின்று அழுதுகிட்டு இருக்க, தேர்டும் பின்னாடியே வந்துட்டு சாரி பிம் உன்னை கேட்காம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து பேசலான்னு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அந்த நேரத்துல இது எல்லாத்தையும் வானும் கேட்டுட்டு இருக்கா பின்னாடி இருந்து. தேர்டும் இல்ல நான் உண்மையா தான் சொன்னேன், நான் சீரியஸாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன்னு சொல்ல, பிம்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியாதா வாயடிச்சு போய் நிக்க, அவனும் விடாம நீ வேணா இதுக்காக டைம் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்க, யோசிச்சு எனக்கு பதில் சொன்னாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த வான்கோ ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, அப்படியே சோகத்துல நடந்துட்டு இருக்கா. ரகு இதை நினைச்சு ரொம்பவே அழுதுகிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த தேர்டு என்ன சொன்னான்னு பாத்தியா, அவன் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் கேட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு அவனும் புலம்பிக்கிட்டு இருக்க, வேற வழி இல்ல, நீ ரேங்கை தான் பார்த்தாகணும், ரேங்க் இப்ப குழந்தை பிறக்க போது அவ்வளவுதான் நீ பார்த்தாகணும், உனக்கு வேற வழியே இல்ல, நீ பிம்ம விட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அந்த ரேங்க் வேற அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, நீ எங்க போன, யாரை பார்க்க போனான்னு கேட்டுட்டு இருக்க, உன் வேலையை போய் பாருன்னு சொன்னாலும் நீ எனக்கு தெரியும் நீ பிம்ம பாக்குறதுக்காக தான் போனான்னு கேட்க, ஆமா நான் பிம்ம பாக்குறதுக்கு தான் போனேன், அவ ஏன்னா என்னுடைய வைஃப், அவளை மிஸ் பண்ண அதனால பாக்குறதுக்கு போனா, உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்க, அவ இப்ப உன்னுடைய வைஃபே கிடையாது, நான் தான் உன்னுடைய வைஃப், என் வயிற்றுல உன்னுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு வைஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா நம்ம 2 பேரும் எப்படி பழக்கணும்னு, நம்ம 2 பேருக்கு சீக்ரெட் அஃபேர்ல தான் இந்த குழந்தை உண்டாச்சு, தேவையில்லாத பேசுறத வேலை எல்லாம் வச்சுக்காதங்க, இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்ப பிம் உன்னை ஏத்துக்கவே மாட்டா, நீ மறந்துடாத, இனிமேல் நான் மட்டும்தான் உனக்கு வைஃப், தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டு அவளும் கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு போக, இவன் சோகமா இருந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போயிடுறான். அங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு பிம் தான் வேணும், எனக்கு இந்த ரேங்க் வேண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இனிமேல் என்ன பண்ண முடியும், பிம்மும் இப்ப உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அவளை என் கூட வாழ்றதுக்கு சம்மதிக்க வச்சிருவேன், இந்த பிம்மையும் விரட்டி விட்டுறலாம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, அவங்களும் ஃபேமிலியா இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ரேங்க் வெளியே வந்துட்டு இருப்பா, தூங்கி முழிச்சு வெளியே வரக்குள்ள ஒரு மாதிரி முகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வர,
அதை பாக்குற அவங்க அப்பாவும் முதல்ல இவ்வளவு ஃபேஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல அவளும் இவங்கள பார்த்த உடனே வணக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் பண்ண போக ஆனும் ஒரு பவுல பிடிச்சிக்கிட்டு இதுல வாமிட் பண்ணி எதுக்கு சும்மா சும்மா வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு என்னவோ தெரியல, இந்த பாங்காண்டி பார்க்கக்குள்ளதான் வாமிட் வர மாதிரியே இருக்கு. உங்க முகத்தை பாக்குறதுக்கு என்னோட குழந்தைக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாமிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க, என்ன பொம்பளடி நீனு, உன் குழந்தைய பிளேம் பண்ணிக்கிட்டு நீ வாமிட் பண்ணிக்கிட்டு சும்மா நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்க. ரகுவோட அப்பாவும் பார்த்துட்டு முதல்ல அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணுன்னு சொல்ல ரகு சீக்கிரம் நீ கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ திரும்பவும் ரக் பின்னாடி ஒட்டிக்கிட்டு நம்ம டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த குழந்தைய வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளே ரக் கூட்டிட்டு போயிட ஆன்டி பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, என் பேரப்புல இவளோட வயிற்றுலயா வளரணும் அப்படின்ட்டு செம்மையா திட்டிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. இங்க பிம் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஒரு கிளாஸ் ஒண்ணு உடஞ்சிருது தெரியாம, அந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கலான்னு போக லைட்டா கையில கிழிச்சு விட்டுருது. அதை பாக்குற தேர்ட உடையறான். வானம் முன்ன உடையந்துட்டு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. தேர்ட் வந்துட்டு வா உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. வானுக்கு கோவம் ஆயிடுது. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இல்ல உனக்கு நிறைய வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் சொல்ல இல்ல என் அக்காவுக்கு எனக்கு பாத்துக்க தெரியாதா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறதும் பிம் உடனே பாத்துட்டு இல்ல நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, இது என்ன சின்ன காயம் தானே, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த விழுந்த கிளாஸஸ் எல்லாம் ஆன்டி கிட்ட கிளீன் பண்ண சொல்லிட்டு இவன் வானை கூட்டிட்டு போயிட்டு தனியா நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உங்க அக்காவை பார்த்து உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க அந்த பொண்ணு ஒன்னும் புரியாத, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நான் உங்க அக்காவை திரும்பவும் ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் அவகிட்ட சின்சியரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மையாலுமே நீங்க எங்க அக்காவை லவ் பண்றீங்களா, அதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல கண்டிப்பா என்னால ப்ரூவ் பண்ண முடியும், ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்படின்னா எங்க அக்காவை எப்பவுமே நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது அவளுக்கு ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவனும் நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளுக்கு ஹர்ட் பண்ண மாட்டேன், அவளை நான் பாசமா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஹக் பண்ணி இவளையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ரேங்கையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து ரக் காட்டிட்டு இருக்க. அங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்கேனிங்ல குழந்தை துடிக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு. இதை பாக்குற இந்த ரேங்க் இருந்துகிட்டு என்ன அது நார்மலான ஒரு விஷயம் தானே, நீ என்ன அப்படி பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சுட்டு என்னை வெளியே விடுங்க, எனக்கு பசிக்குது சாப்பிடணும்னு கேட்டுட்டு இருக்க. என்ன ரேங்க் பேசிட்டு இருக்க, குழந்தைய பாக்குற சந்தோஷம் உனக்கு இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. என் கையை பாரு, என் கை இப்படி நடுங்குதுன்னு, எனக்கு உனக்கு இந்த மாதிரி பிரெக்னண்டா இருந்து நீ இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டினா உனக்கு தெரியும், எனக்கு எப்பவுமே பசியா இருக்கிற மாதிரியே இருக்கு, என்னால சாப்பிட முடியல, ஒழுங்கா தூங்க முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பாரு, நான் இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டேன், நான் எனக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சொல்ல கேட்காம வெளியே கிளம்பி போக டாக்டரும் சரி பரவாயில்ல விடுங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரேக்கும் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேனிங்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் தனியா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரேங்க் திரும்பவும் நைட்டு நேரத்துல கத்திட்டு இருக்கா, காலை வலிக்குது கையை வலிக்குது ரேக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்க. அவன் தனியா போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பாங்காண்டியும் ஆனும் தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ரொம்ப போட்டு நெரிக்கிறீங்க ஆச்சா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. எழுந்திரிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருக்காங்களா. இவங்கள பார்த்தது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரக் எங்க, ரக் வர சொல்லுங்க, அவன் தான் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஒழுங்கா மரியாதையா படுத்து இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணு, இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவளுக்கு கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு அவளை சரி பண்ணி படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ரக்கு இவ கத்துற சத்தெல்லாம் கேக்குது. அவனும் கண்ணை முழிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறான். இவங்க ஆன்டி உனக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இனிமேல் இவ கூட இருக்க போறதெல்லாம் ஆன்டி தான் போல இருக்குது, ரக் இருக்க போறது இல்ல போல இருக்கு, இது இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த பிளான் பிளே தான் இவங்க நடந்துகிட்டு இருக்க. தேர்ட் நம்ம பிம் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு வரக்குள்ள வெறும் கையோட வரக்கூடாதுன்னு ஸ்நாக்ஸ் என்னென்னவோ கையில எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அதை பாக்குற பிம்மும் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க வான் தான் சொல்றேன், நான் தான் வர சொன்னேன், நம்ம இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும்ல, அதுக்காக தான் நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வர சொன்னேன்னு சொல்ல ஆமா நான் தான் உங்களை கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் புரியாத இவங்க மூணு பேரும் பேசிக்கிறத தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் இவங்களை ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறேன்ட்டு கூட்டிட்டு போக அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துல இவன் யாரை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே, எனக்கே ஆர்வமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டி பிளான் பண்ண மாதிரியே இந்த ரேங்க் காலையில எழுந்திருச்சு சாப்பாடு வந்து கேட்டுட்டு இருக்க. அவங்க எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் மாசமா இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்டா வாமிட் வராத இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவ அதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு ரக பிடிச்சிட்டு நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்க ரக என்ன பண்ணிடுறான்னா இவங்க ரெண்டு பேத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்துடுறான். ஆனையும் ஆன்ட்டியும் கூட்டிட்டு வந்துட அவளுக்கு இது பிடிக்கவே இல்லை, எதுக்காக இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வந்த அப்படிங்க, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லை என்னால இவங்க முன்னாடி எல்லாம் சாப்பிட முடியாது, இவங்கள இங்க இருந்து போ சொல்லுன்னு. அப்ப ரேக் இருந்துட்டு அப்ப நானும் கிளம்புறேன், நீ மட்டும் சாப்பிட்டுவான்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கிருந்து கிளம்ப போக
பரவாயில்ல எல்லாரும் உட்காருங்க நம்ம ஒன்னாவே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மெனு கொடுக்கறதுக்காக மெனு கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல ஆன்டி ஆன் ஒன்னா சொல்ல ஆன்டி ஒவ்வொன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நல்லது இல்லை, இது நல்லது இல்லை, அது நல்லா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு சொல்லி எதையுமே சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பிம்ம இந்த தேர்டு தான் கூட்டிகிட்டு வரான். அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை எல்லாத்தையுமே ரக்கும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம பிம்க்கும் பின்னாடி போனவ யாரும் நம்மள பார்க்குற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்க அவன் மறைஞ்சு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பிம் உள்ள போனதுக்கப்புறம் வெளியே வந்து யோசிச்சு பார்க்குறான். இந்த ரேங்க் சொல்லியிருப்பா இல்லையா, பிம்மை யோசிக்கிறத விட்டுட்டு என் கூட வாழ்றதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்போ தேர்டோட ஃப்ரெண்டு அங்கே வரான். அவன் பின்னாடி இருந்து வந்துட்டு நீங்கள் யார் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்போதான் ரெக் திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ரொம்ப தேர்டு எங்கே போனாலும் ஒன்றாவே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசணும்னாலும் ஒன்றாவே உட்காந்துக்கிறாங்க. அப்போ வான் வந்து பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கக்குள்ள அவளுக்கு மனசு கஷ்டமாயிட்டு அவள் போயிட்டு அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்போ ஆன்ட்டிக்கு இவ அவனை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன மனசு வலிக்குதான்னு கேட்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, இல்லை உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது போல இருக்கே அப்படின்ட்டு அவங்க கேட்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க, நான் ரொம்ப நாளாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்க, நான் யார்ட்டையுமே இதை பற்றி சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, உன் முகத்தை பார்த்து உன் கண்ணை பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது நீ அவனை லவ் பண்ணுறங்கிறது. ஆனால் அவனுக்கு இப்போ வரைக்கும் உன்னை பற்றி தெரியாதுல்ல, அதனால தான் உங்கள் அக்கா கூட ஃப்ரீயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவளுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. ஆன்ட்டி கட்டி பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிடுறா. ஆன்ட்டியும் சமாதானப்படுத்துறாங்க. எல்லாமே சரியாயிடும், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு கிட்ட அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தனியா உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நாள் நீயும் பிம்மும் ஒன்னா வீட்டுக்குள்ள போகனப்ப அவளுடைய ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டான்ல, அதுக்கப்புறமா ஏன் தேவையில்லாத இன்னும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியலங்க. எனக்கு என்னவோ ரேங்க் அவன் விட்டுருவான்னு தான் தோணுது. ஒருவேளை நீ உனக்கு தெரியுமா ரேங்க்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு, இல்லை எனக்கு தெரியாது, நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை எனக்கு என்னமோ அவன் திரும்பவும் விடமாட்டான், பின்னாடி தான் வருவானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தேர்டும் இல்லை பிம் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு மட்டும் டவுட்டாகவே இருக்கு, எப்படின்னாலும் அவன் விடமாட்டாங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இந்த ரேங்கை தான் கட்டுறாங்க. அவர் ரேங்கை விடுற மாதிரியே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு, நீ இன்னமும் அவளை டிவோர்ஸ் பண்ணாத வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பண்ணு, நான் தான் உனக்கு இனிமேல் வைஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா அந்த குழந்தைய வயிற்றுல ஒழுங்கா வச்சு காப்பாற்றி அதை சேஃபாக வெளியே எடுக்கிறதுக்கு பாரு, இல்லைன்னு வச்சுக்க உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி விட்டுறான். அவளுக்கு செம்மையா பயமாயிடுது. பாங்காண்டி எப்பவுமே நம்ம பீமோட ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லையா, அவங்க கூட வந்து திரும்பவும் அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேங்க் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவள் குழந்தை வயிற்றுல இருக்கிறதெல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதை செய்ய சொல்கிறா, இதை செய்ய சொல்கிறா, எல்லாம் அந்த குழந்தைக்காக நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ஃபேமிலிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. குழந்தை இல்லாததால தானே இப்போ பிம்மும் ரக்கும் பிரிஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள கஷ்டமா யோசிக்க, அச்சோ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட தெரியாத இந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அந்த சமயத்துல தேர்ட் அங்க வரான். எப்பயுமே வழக்கம் போல கையில ஏதாவது பிடிச்சிட்டு வந்துடுறான், ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்க. பாங்க ஆன்ட்டிகிட்டையும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. தேர்ட் இவங்கிட்ட தான் எங்க பொண்ணுங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அவனை பார்க்குற ஆன்ட்டிக்கும் ஷாக்கா இருக்கு, எங்க பிம்மை பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்காங்க. தேர்டோட ஹோட்டலுக்கு அட்வர்டைஸ் எடுக்கணுங்கிறதுக்காக அங்கேயும் ரெக் ஃப்ரெண்டு அவனுடைய டீம் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெக் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்து வந்திருப்பான். அந்த பெயிண்டிங்கை வச்சு தான் இவங்க இந்த இதெல்லாம் செய்ய போகிறாங்க போல இருக்கு, அந்த வீடியோ ஷூட்டெல்லாம் எடுக்க போகிறாங்க போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ரெக் தான் பெயிண்டிங் வரைஞ்சதுன்னு சொல்லவும் நம்ம பிம்க்கு பிரைட் ஆயிடுது முகமே, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற தேர்டுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இன்னமும் இவன் மனசுல அவன் தான் இருக்கானாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணும் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பெயிண்டிங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இன்னொரு ஆளும் உள்ள வராங்க. இது யாருன்னா நம்ம தேர்ட் கிட்ட அசிஸ்டண்டா ஒரு டைம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, பணக்காரனா இருந்தப்ப அந்த பொண்ணு உள்ள வரா. அவ முதல்ல வந்து நம்ம வானை தான் பாக்குறா. வான்கிட்டையும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு சொல்றதுக்கு, ஆமா நான் இப்ப தேர்டோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களும் ரொம்ப ஹாப்பியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போ தேர்ட் உள்ள இருக்கான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்க. அங்க உள்ள ஷூட்டிங் எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒவ்வொருத்தரா டிஷ்யூ பேப்பர் வச்சு மீனோட ஃப்ரெண்ட் தேர்ட் ஃப்ரெண்டுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அதே போல நம்ம பிம்மோ தேர்டுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்க. அவன் இருந்துட்டு தேர்டும் நான் கேட்ட விஷயத்துக்கு நீ இன்னமும் பதில் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ரகம் வந்துடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பிம்மோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்கிறா.
ரக் அங்க வந்ததை எல்லாருமே பாத்துடுறாங்க. மீனா இருந்துட்டு நீ முதல்ல போயிட்டு உன் ஃப்ரெண்டை தடுத்து நிப்பாட்டி இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட. அவனும் போயிட்டு நீ எதுக்காகடா இங்க வந்தேன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஒன்னும் இங்க சண்டை போடுறதுக்காக வரல, ஜஸ்ட் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேர்டு கிட்டே வந்துட்டு நான் முதல்ல இங்க வந்திருந்தப்போ ஒன்னும் இல்லாத இடமா இருந்துச்சு, ஆனா இது இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேற்று நைட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்ற மாதிரியே அவனை ஹக் பண்ணிட்டு நீ என்கிட்ட இருந்து என் ஒய்ஃபை மட்டும் உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா காது கிட்ட வந்து நல்லா மிரட்டி விடுறான். நல்லா மிரட்டி விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்து நின்னுட்டு இருக்க பிம்மும் பின்னாடியே வந்துடுறா. அவ இன்னமும் ரெகதானா நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் மேல கோவமா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸும் ஆகல, இன்னமும் மனசுல அவனை தான் நினைச்சிட்டு இருக்கா. அதனால பின்னாடியே வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த ரேங்கை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பிரசவ வலியை எடுத்துருச்சும் போல இருக்குது. அவ அங்க வலியில துடிச்சுக்கிட்டு இருக்க இங்க ரக்கும் சோகமா நின்றுட்டு இருந்தவன் அப்படியே கிளம்பலான்னு போக பார்க்க பின்னாடியே வந்த பிம்மும் ரக்னு கூப்பிட இவனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு திரும்பி பார்த்துட்டு பிம் எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேட்க பிம்மும் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரகும் ஏதோ என் தலையெழுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லா பாசமாவே பேசுறான். நீ எப்படி இந்த வேலை செய்யற, உனக்கு கஷ்டமா இல்லையா, உனக்கு நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ரக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. பிம்மும் பார்த்துட்டு உனக்கு போன் வந்துட்டே இருக்கு, முதல்ல அந்த போனை அட்டன் பண்ணனுங்க, யார் போன் பண்றாங்கன்ட்டு எடுத்து பார்த்தா ஆன் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி பெயின் தான் வந்துருச்சு இல்லையா, அவ கால் டாக்ஸி இல்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப கால் பண்ணிட்டு இருக்க என்னாச்சு ஆன், எதுக்காக நீ கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றான்னு கேட்க இல்ல இப்ப டெலிவரி டைம் வந்துருச்சு இவளுக்கு வயிறு வலி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்ல என்ன வயிறு வலி எடுத்துக்கிச்சா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆக இது பிம்க்கும் கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ போ முதல்ல போயிட்டு அவங்கள பாரு, அம்மாவும் குழந்தையும் சேஃபா வரணும், நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட ரக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிம் நீ ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட நல்லபடியா பேசிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நீ இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தேர்டும் அப்புறம் நம்ம வான் தேர்டோடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அந்த பொண்ணும் அங்க வந்திருப்பா. இவங்க எல்லாருமே அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிமும் நீ சரி நீ போ அங்க போ முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு பின்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தவங்களும் உள்ள போயிடுறாங்க. பிம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்துட்டு உள்ள போக அப்ப தேர்டு இருந்துட்டு பின்னாடியே வந்துட்டு பிம் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க பிம்மும் நார்மலா தான் எப்பயும் போலதான் பேசிக்கிட்டு இருந்தோம், குழந்தை பிறக்க போகுது ரேங்க் அதனால அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் இப்ப கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத அங்கிருந்து கிளம்பி போயிட பின்னாடியே வானோம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிட்டு வரா. அவளை கூட்டிட்டு வந்து உங்க கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல அவனும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு தனியா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல தானே நம்ம வேனும் வேலை செய்யறா. அவளுக்கு பார்க்க கோவமா வருது, இவங்க நமக்கு போட்டியா வந்துருவாளோன்ட்டு அவளுக்கு செம்ம கோவமா வருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்க்க இங்க ரேங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அவளுக்கு ஒரு வழியா குழந்தையும் பறந்துருது. குழந்தையும் ஒரு தொட்டில போட்டு நர்ஸ் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அவனுக்கு அழுகையா வருது. அழுதுகிட்டே அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த விஷயம் வான் வந்துட்டு நம்ம பிம் கிட்ட அவங்க ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்குள்ள சொல்ல அதை பாக்குற நம்ம பிம்மும் அந்த குழந்தைய அந்த போட்டோவை வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் போனை புடுங்கி வச்சுட்டு வான் இதுக்கு மேல தேவையில்லாத பிம் கிட்ட இந்த மாதிரி எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லப்பா விட்டுருங்க, இப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பொழைச்சு வெளியே வந்தாங்களே அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல அதுக்கப்புறம் ரேக் வந்து அவளை பார்க்கவே இல்லை போல இருக்குது. ஆன்டி பாங்க் ஆன்டியும் ஆனும் வந்து அவளை பாக்குறதுக்காக வர எங்க ரேக் எங்களை வந்து அவன் பார்க்கவே இல்லையே, குழந்தையும் பார்க்கல என்னையும் பார்க்கல, எங்கதான் போனான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப நர்ஸும் குழந்தைய கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த குழந்தைய அவ தூக்குறா. ஆனா அந்த குழந்தை அவ கைக்கு போன உடனே அழுகுது. நான் தான்டா உன் அம்மா, நீ எதுக்கு என்னை பார்த்து அழற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. குழந்தைக்கு என்ன தெரிய போகுது, ஆனாலும் அந்த குழந்தை அழாதுன்னு சொல்லி பாக்குறா. அது அழுகிறது நிப்பாட்டி இல்லையா, அதனால இந்த குழந்தைய நீங்களே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடுறா. ஆன்ட்டியும் பார்த்துட்டு செம்மையா திட்டி விடுறாங்க, உன் குழந்தை கூட உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது, சரியான ஆளாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அவளை திட்டி விட அவ இருந்துட்டு நான் தான் இனிமேல் எல்லாமேங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க, இனிமேல் நான் தான், என்னுடைய குழந்தை இந்த குடும்பத்துக்கே வாரிசா வந்துருச்சு, இனிமேல் எல்லா சொத்தும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்க. பாங்க் ஆண்டியும் ஏதோ ஒரு பிளானோட யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவளை வேற ஒரு வழியா கூட்டிட்டு போக அவ பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இது எந்த ரூட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய வீடு இங்க இருக்குது, ரகுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பாங்க் ஆண்டியும் நீ ஒழுங்கா உட்காரு, என் கூட தான் வர, எங்க வீட்டுக்கு தான் நீ வர, அங்க இனிமேல் நீ போக முடியாது, அது பிம்க்கும் ரக்கும் உள்ள வீடு, நீ அங்க போக முடியாதுன்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இவ வேன்குள்ள இருந்துகிட்டே சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறா. குழந்தை வேற இவ கத்துற சத்தத்துல அதுவும் கத்த ஆரம்பிக்க குழந்தை அழுகுது, நீ கத்தாதுன்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்ல அவ கேட்க மாட்டேங்கிறா. அந்த குழந்தைய பிடிச்ச சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. வாயும் மூடு, கத்தாதுன்னு சொல்லிட்டு டிரைவர் என்னைய இங்க கூட்டிட்டு போக கூடாது, ரக் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, அதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு
அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஆன்ட்டியும் அவளை சத்தம் போட்டு ஒழுங்கா உன் உடம்பு என்ன சரியாகல, ஒழுங்கா எங்க கூட வந்துரு, அங்கேயே வந்து நீ இரு, தேவையில்லாத கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை இங்கேயே ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும்னு சொல்லி மிரட்டி விடவும் அவளும் கொஞ்சம் பயந்து போயிடுறா. அவளை பாங்காண்டியும் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்லயே ஒரு ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு குழந்தைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க. ஆனா அவ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாத, அதை அப்படியே வச்சுட்டு கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இங்க கொண்டு வந்து விட்டது அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அந்த பொருளெல்லாம் தூட்டு உடைச்சிட்டு பாங்காண்டி வரக்குள்ளேயே அந்த வீடு பிம்க்கும் ரக்கும் உள்ள வீடு, நீ அங்க போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்னவோ யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறான்னு தெரியல. குழந்தை வேற கத்திக்கிட்டு இருக்கு, அதை வேற திட்டிக்கிட்டே இருக்கா. வாய மூடுன்னு கத்திக்கிட்டே இருக்க. இங்கே பாங்காண்டியும் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீ ஒழுங்கா வீட்டில் இருந்து அவளை பார்த்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிவிட போறா, அவளை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே கிளம்பிட ஆனும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு உள்ள வந்துகிட்டு இருக்க. இவ எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அவ குழந்தைய கொண்டுகிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கா. அது ஆனும் பார்த்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு நான் பிம்மை பார்க்க போகணும்னு சொல்ல, பிம்மை பார்க்க போறீங்களா, அங்கெல்லாம் நீங்க போகக்கூடாது, பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவ தடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல நான் அவளை போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிம்மை பார்க்க போயே ஆகுவேன்னு சொல்லிட்டு என்னை வழி விட்டுட்டு இருக்கா. ஆனா ஆனும் இல்ல நீங்க இப்ப போக கூடாது, உங்களுக்கும் உடம்பு சரியில்லாத போயிடும், அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நீங்க இங்க இருந்து போக கூடாதுன்னு அவ்வளவு எவ்வளவு தடுத்து பாக்குறா. இவ கேட்கற மாதிரி இல்ல. அதனால ஒரு நிமிஷம் இருங்க, நான் கால் பண்ணி அந்த பொண்ணு இங்க வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரமா கால் பண்ணி அவளை வர சொல்லுங்கவும் ஆனும் பிம்க்கு கால் பண்ணி வர சொல்றா. பிம்மும் இவ எதுக்காக நம்மள கூப்பிடுறாளா இருக்கும் அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இவ இன்னும் வரலையா நானே போறேன்னுகிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க. இப்ப போன் பண்ணி தானே சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு தானே இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. பிம்மும் வீட்டுக்கு வந்துடுறா. இங்க இவ கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நீ ஒரு அம்மா வாயிட்ட இன்னமும் உன்னோட எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையா, இன்னமும் எல்லாரும் மேலையும் கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வர ரேங்கும் அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. பிம்மோ ஆன் முதல்ல குழந்தைய தூக்கிட்டு அந்த சைடு போ அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அந்த குழந்தைய அவளும் அமைதியை கேட்டு வாங்குறதுக்கு போக இவளும் அப்படியே ஷாக் ஆயிடுறா. இந்த வீட்டுக்கே ஓனர் அவதானே, அப்படியே அமைதியாயிட்டு அவளும் குழந்தைய கொடுத்துற. ஆன் குழந்தைய தூக்கிட்டு போன உடனே எதுக்காக என்னை பார்க்கணும்னு கூப்பிட்ட, என்ன விஷயம்னு கேட்க இவ அப்படியே அழுது ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு குழந்தை பிறந்த உடனே ரேக் வந்து இப்ப வரைக்கும் என்னை பார்க்கல, குழந்தையும் அவன் பார்க்க வரவே இல்ல, போன் பண்ணாலும் கால் அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறான், எனக்கு குழந்தை பிறந்த உடனே அவன் என்னை விட்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறா. அது இல்லாத இப்ப எனக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்ல, இதுக்கு மேல அவன் பின்னாடிதான் வருவான், என்னையும் என் குழந்தையும் விட்டுருவான் அப்படின்ட்டு என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையான்ட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அழுதுகிட்டே இருக்க பிமோ நீ இப்படி என் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கியே, நான் உன் முன்னாடி இப்படி அழுதுகிட்டு இருந்தப்ப நீ என்கிட்ட ரக விட்டு கொடுத்தியா, அப்ப பிரெக்னண்டா இருக்கேன் அது இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி அவனை என்கிட்ட இருந்த பிரிச்சல்லன்னு சொல்லி இந்த பொண்ணு நல்லா கோவப்பட்டு திட்டுறா. அப்ப இந்த ரேங்க் இருந்துட்டு அப்பனா நீ அவனை திரும்ப எடுத்துக்க போறியா அப்படின்ட்டு கோவப்பட, நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா, வேற ஒருத்தியோட புருஷனை புடிச்சிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே டிவோர்ஸ் பண்றதுக்கு சொல்லிட்டேன், நான் டெய்லியும் அவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அவன் தான் என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ மறந்துட்டியா, நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்கிட்ட விட்டுட்டு போயிடேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ பேசுறியா, ஃப்ரெண்ட்ஷிப்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, உன் கூட இருந்ததுல அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, நீ என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருந்த, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டே பிடிச்சிக்கிட்டியா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்ட்டு சமைய திட்டி விட்டுட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆல்ரெடி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவனை டிவோர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போற பொண்ணு அப்ப அங்க ரகு இந்த பொண்ணு கல்யாண போட்டோ அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இந்த போட்டோ இதுக்கு மேல தேவையே இல்லை, நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் குப்பை தொட்டியில போட்டுட்டு அவ கிளம்பிடுறா. இன்னும் போகக்குள்ளேயே மனசு தாங்காம அழுதுகிட்டே போக இந்த ரேங்கா அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கும் தான் என்ன பண்றங்கிறதே புரியாத செஞ்சுக்கிட்டு இருக்காளா, அதை நினைச்சு அவளும் அழுதுகிட்டு இருக்க. இங்க தேர்ட் வேற பீம்க்கு டிவோர்ஸ் ஆகாததை நினைச்சு அவன் வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு பீமோட தங்கச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. ரேங்க் வேற ரேக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனா அவன் கால் போகவே மாட்டேங்குது. அதனால அவளும் கோவம் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாத கோவத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து குழந்தை கத்த, அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இவ சத்தம் போடாதுன்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. வெளியே ரக்கோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கே கேக்குது. ரக்க அப்பா இருந்துட்டு நீ போயிட்டு குழந்தைய பாருன்னு சொல்ல, நான் போனவே என் பக்கத்துல குழந்தைய விட மாட்டேங்கிறா, ரக்கங்கன்னு எங்க கிட்ட சண்டைக்கு நின்னுட்டு இருக்கா, நான் போனாலும் அவ விட மாட்டா, நான் என்ன பண்றதுங்க, அந்த குழந்தை வேற செம்மையா கத்திக்கிட்டு இருக்கு, அதை பார்த்த உடனே நீ என்னவாது பண்ணு இப்ப போ முதல்லன்ட்டு அனுப்பி விட்டுறாரு. தேர்ட் வேற இவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்ட்டு புலம்பிக்கிட்டே இருந்தான் இல்லையா, அதனால தங்கச்சி பிம் கிட்ட பேச வந்துட்டா. அடுத்ததான் எனக்கா பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருக்கேன், நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, என்னுடைய பாஸை பத்தி நீ என்ன நினைக்கிற,
நினைக்கிறேன்னு கேட்க அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கிட்டையும் நல்லா கைண்டடா பேசுறாரு அப்படின்லாம் சொல்லி தேர்ட ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அப்ப அக்காவுக்கும் அவரை பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கும் மனசு கஷ்டமாயிடுது. அவ தோல் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு மனுஷனோட வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குதுக்கா அப்படின்ட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாளே ஆன்ட்டியும் ஆனும் 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங்க்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ரேங்க் வந்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்க நாங்க 2 பேரும் ஷாப்பிங்க்கு போறோம்னு சொல்ல அப்ப நீங்க மட்டும் போலாம்ல, ஆனா இங்கே விடுங்களேன், எனக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி கேக்குறா. இல்ல நான் நிறைய விஷயங்களை மறந்துடுவேன், அவ இருந்தாதான் எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், அதனாலதான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஆன்ட்டி அவ சொல்ல. இல்ல எனக்கு இவ ஹெல்ப்க்கு வேணும், குழந்தை வேற கத்திக்கிட்டே இருக்கு, அதை எனக்கு பாத்துக்க தெரியல, அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு இவளும் கேட்டுட்டு இருக்க. ஆனா ஆன்ட்டியும் ஆனா கேட்கவே இல்ல. அவங்க 2 பேருமே நாங்க ஷாப்பிங்க்கு தான் போவோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட இவளும் பின்னாடியே போய் பாக்குறா. அவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடியே வண்டியில ஏறிட்டு கிளம்பிட்டாங்க. இவளும் பின்னாடியே போயிட்டு நில்லுங்க நில்லுங்கன்னு இருக்க. அவங்க கண்டுக்காம போயிட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிம்மும் அந்த வீட்டு வழியா நடந்து போன்ல பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாளா. அந்த சமயத்துல குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. என்னது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது, அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்ட்டு இவளும் உள்ள வந்து பார்க்க குழந்தை மட்டும் தனியா இருக்குது, யாருமே இல்ல. என்னது யாருமே காணுமேன்ட்டு அந்த குழந்தையும் மெதுவா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ரேங்கும் குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு பால் டப்பால எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே வரா. எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கியா, கொஞ்ச நேரம் இரு, அமைதியா இருந்துகிட்டே வர. அங்க பிம் குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ்வளவு ஷாக் ஆயிட. பிம்மும் நான் இங்க வந்துகிட்டு இருந்தேன், அப்ப குழந்தை கத்துற சத்தம் கேட்டுச்சு, யாருமே இல்லையா, அதனாலதான் நான் வந்து தூக்குனேன் அப்படின்னு சொல்ல. சரி இங்க யாரும் இல்லாத மாதிரி இருக்க, எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு கேட்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனும் இந்த பாங்காண்டியும் ஷாப்பிங்க்கு போறேன்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், எனக்கு இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல, அது கத்திக்கிட்டே இருக்கு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு குடிக்கிறதுக்காக தான் பால் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி போதும் போதும் நிப்பாட்டு, முதல்ல குழந்தைக்கு பாலை குடுன்னு சொல்லிட்டு அவ கையில குழந்தைய கொடுத்து பாலை குடுன்னு சொல்ல அவளுக்கு அந்த டப்பா பால் கூட கொடுக்க தெரியல. இந்த இதை குடின்னு சொல்லிக்கிட்டே நின்று நீட்டிக்கிட்டு இருக்க. பிம் பாக்குற, என்னது நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க குடு டப்பாவை குடுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாட்டிலே செம்ம சூடா இருக்கு, இவ ஃபுல்லா துணியை சுத்தி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு சூடான பாலை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பா போல இருக்குது. என்னது இவ்வளவு சூடா இருக்கு, இந்த பாலை எப்படி நீ குடுக்குற அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும், பால் குடுக்கணும்னா தண்ணி சூடு பண்ணி தான் குடுக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் உன் கையை காட்டுன்ட்டு அவ கையை பிடிச்சு அவ கையில அந்த பாலை தெளிச்சு விட செம்மையா சூடா இருக்கு போல இருக்கு. ஐயோ இவ்வளவு சூடா இருக்கேங்க, இவ்வளவு சூடான பால் உன் கையில பட்டதுக்கே இவ்வளவு கத்திரிய, அந்த குழந்தைக்கு குடுக்குற, அது எப்படி தாங்கிக்கும்னு கேட்க எனக்கு என்ன தெரியும், எனக்கு குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன குழந்தைய பெத்துட்டு பாத்துக்கிட்டா இருந்தேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. சரி விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில பார்த்தா பாட்டில்லாம் ஒரு மாதிரி அழுக்காவும் அந்த பால் பாட்டிலுக்குள்ள மெஷர்மெண்ட்டும் அந்த பவுடர்ல இல்ல தண்ணியாவும் ஒரு மாதிரி சரியாவே இவ கலந்து கொடுக்கல. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன இப்படி வச்சிருக்கேன்னு சொல்ல எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்க. சரி ஒரு நிமிஷம் இரு நானே இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே பால் டப்பாலாம் எடுத்துட்டு போயிட்டு கிளீன் பண்ணிட்டு தனியா சூடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அவளையே அந்த பால் பவுடர் எல்லாம் கலக்க சொல்லி குழந்தைங்க பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு 2 பேருமே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி வைக்கிறாங்க. இப்படிதான் கழுவணும், இப்படிதான் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிம்மும் அவளுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு இது செய்யறதுக்கே வெறுப்பாயிடுது, போதும் போதும் நிப்பாட்டு என்னால முடியல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் சரின்ட்டு பிம் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல ரேக் அவனுடைய வீட்டுல இந்த ரேங்கோடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்க இருந்து எடுத்துட்டு ரேக்கும் பிம்மும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ரேங்க் எனக்கு நீ குழந்தைகளை பத்தி நிறையவே சொல்லிக்கிட்டே இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மேல மேல போக போக எனக்கு மறந்துகிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சரி விடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ண போற, ரேக் இப்ப வரைக்குமே என்னை வந்து பார்க்கவே இல்ல, அவன் இன்னமும் அந்த வீட்டுல உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டை அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான் உனக்காக, இந்த குழந்தையும் அனாதையா தான் வளர போகுது போல இருக்கு அப்படின்ட்டு இவ குழந்தைய வச்சு திரும்பவும் மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்க. போதும் நிப்பாட்டு, நீ எவ்வளவு நாளைக்கு இந்த குழந்தைய வச்சு இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்ப, வேற என்ன பண்றது, நானும் இந்த குழந்தைய வேற யாருக்கிட்டயாவது கொடுத்துட போறேன், வேற நான் என்ன செய்ய முடியும், அவனும் அந்த குழந்தைய வந்து பாக்கல என்னையும் வந்து பாக்கல, வேற நான் என்ன செய்யுங்க, நீ எது தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யாத, நான் கண்டிப்பா அவனை டிவோர்ஸ் பண்ணதான் போறேன், அதை நான் சீக்கிரமே முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவளே நல்லா திட்டி விட்டுட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்ப போக திரும்பவும் அவ இருந்துட்டு பிம் நில்லாங்க ஏன்னு பாக்க, நீ இந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்ல அந்த பொண்ணு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காந்துடுறா. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. பிம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், குழந்தைய பாத்துக்கணும்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, இதுக்காக நான் நிறையவே படிச்சிருக்கேன், நிறைய கவுன்சிலிங் எல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல ரக்கு குழந்தை பெத்து கொடுக்கணுங்கிறதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சியான்னு கேட்க அப்படியே பிம் ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கும் நம்ம தப்பா பேசிட்டோமோன்ட்டு ஷாக்கா இருக்கு. பிம்மும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக பிம் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியான்னு கேட்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் மேல கோவமா தான் இருந்தேன், ஆனா இதுக்கு மேல இருக்க மாட்டேன், ஆனா நீ பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த குழந்தைக்காக தான் சொல்ல, அப்பனா நீ டிவோர்ஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, நான் கண்டிப்பா அதை முதல்ல செய்யறேன், தேவையில்லாதெல்லாம் பேச
பேசாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துகிட்டு இருக்க. அப்ப ரக் கிட்ட இருந்து கால் வருது. அத இந்த ரேங்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ரக்கும் நான் உங்ககிட்ட பேசணும் பிம், நாளைக்கு வரியான்னு கேட்க, பிம்மும் கண்டிப்பா நான் வரேன்னு சொல்ல நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லிடுறான். ரக்கும் அவன் சந்தோஷமா பிம் வர போறான்ட்டு ரொம்ப ஹாப்பியாவே அந்த வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாளே நம்ம பிம்மும் டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பொண்ணும் ரக்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு போக அங்க வீடு ஃபுல்லாவே பழையபடி எல்லா போட்டோஸும் மாட்டி இருக்கு. அதுவும் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸா இருக்குது. அதெல்லாம் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க. பின்னாடி இருந்து ரகு வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, பிம் நீ திரும்ப வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டெய்லியுமே உன்னை தான் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நான் ஆனா உன்னை மிஸ் பண்ணவே இல்லையே, உன்னை நினைச்சனாவே லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுங்கிறதோ அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல வருது, அதனால அதை நினைச்சு பார்க்க கூட நான் விருப்பப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இங்க வந்ததே என்னோட வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்க. ரக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்னது எப்படி பேசுறா, நம்ம கூட வாழ்வான்னு பார்த்தா இப்படி போய் பேசுறாளே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள என்னுடைய திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிம்மும் அவங்க ரூம்ல போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு போய் பார்த்தா அங்க எல்லாமே மூடி இருக்கு. என்னது எல்லாம் மூடி வச்சிருக்கீங்க, என்னுடைய திங்ஸ் எல்லாம் எங்க, என்னுடைய திங்ஸ் எனக்கு வேணும், அதை நான் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆன் கிட்ட ஆல்ரெடி எடுத்து வைக்க சொல்லியிருந்தேனே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ரூம்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பிம்மும் அந்த துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இவனும் பிம் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அவளும் உள்ள போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க. ரக்கும் தடுத்துட்டு இல்ல நீ இது பண்ணாத, நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். அது இல்லாத இப்ப ரேங்க்கு குழந்தை பிறந்துருச்சு, அவ இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டா, அவ இனிமேல் நம்ம லைஃப்லயே வரமாட்டா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ப்ராப்ளம் ரேங்க் இல்ல, லவ் இல்லாததுலதான். உனக்கு உண்மையாலுமே என் மேல லவ்வே கிடையாது, ரேங்க் மேலேயும் லவ் இல்ல, நீ எப்பவுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவ, உன்னால யார் மேலேயும் லவ் வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ரேங்க் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பிம் இருந்துட்டு எனக்கு முதல்ல நீ ஒரு சான்ஸ் கொடு, என்னை நீ ஃப்ரீ பண்ணி விட்டுரு, என்னை டிவோர்ஸ் பண்ணிரு, நான் ஒரு புது வாழ்க்கையை புது மனுஷனோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு செம்மையா அழுகையா வருது. இல்ல நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ அந்த மாதிரி பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ எவ்வளவு என் லைஃப்ல முக்கியமான ஆளுங்கிறது. நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவான், ஆனா உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்னை விட்டுட்டு போகாதன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல, நீ திரும்ப வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், ப்ளீஸ் இதுக்கு மேல நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதுக்கு பிம் இருந்துட்டு அப்படின்னா என்னோட உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், என்னோட மனசு இங்க இருக்காது, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், தேர்டு தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட. அவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணு சொல்லிட்டு அவனை இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்றவன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியில அப்படியே வாயடிச்சு போயிடுறான். பிம் நீ அவனை லவ் பண்ணவே முடியாது, நீ அவனை லவ் பண்ணலைன்னு என்கிட்ட பொய் சொல்றேங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னை லவ் பண்றியா, நீ என்னை லவ் பண்ணவே இல்லை, உன்னை மட்டும் தான் நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல கொண்டாவது என்னை விட்டுற, என்னை ஃப்ரீயா விடு அப்படின்ட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும், வந்து ஒழுங்கா எனக்கு சைன் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட. அதுதான் 2 பேருமே டிவோர்ஸ் பண்றதுக்காக போயிடுறாங்க. அங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு 2 பேத்துக்குமே சம்மதமானு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு பிம் முதல்ல சைன் போட்டு கொடுத்துற. ரக சைன் பண்ண சொன்னா அவன் சைன் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்படியே அமைதியாவே உட்காந்துருக்க. முதல்ல சைன் போட்டு கொடு, இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே நீ நினைச்சிருந்திருக்கணும், ஒழுங்கா சைன் போட்டு கொடுன்னு சொல்லி மிரட்டியே சைன் போட வச்சிடறா. அவனை சைன் போட சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே அந்த டிவோர்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போக ரக்கும் நல்லா தெரியுது இவன் நல்லா அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம். அவனும் வேற வழி இல்லாத டிவோர்ஸும் கொடுத்துறான். ரேங்க் வீட்டுல குழந்தைய வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கா. குழந்தை கத்துக்கிட்டே இருக்க இவ ரக்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவனுக்கும் கான்டாக்டும் பண்ண முடியல. அந்த கோவத்துல குழந்தைய பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. பைத்தியக்கார குழந்தை பிறந்ததுல இருந்து இது கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே, என்னாச்சு என்ன வாசனை வருது அப்படின்ட்டு மோந்து பார்த்தா குழந்தை ஆய் பண்ணிருக்கும் போல இருக்கு. அதுக்கு கத்திக்கிட்டு அச்சோ இது ஆய் பண்ணி வச்சிருச்சு, எப்படி இதை கிளீன் பண்றதுன்னு கூட தெரியலையே, யாரு கிளீன் பண்றது, இந்த ஆன் எங்கன்னு சொல்லிட்டு ஆனை தேடிட்டு வெளியே வந்து பார்த்தா ஆன் பாங்க ஆண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அங்க அவங்களும் என்ன சொல்ற, நீ அவங்க 2 பேத்துக்கு உண்மையாலுமே டிவோர்ஸ் ஆச்சா, நீ பாத்தியான்னு கேட்க ஆனும் ஆமா நான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கேட்டேன், 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு ரக்கும் பிம்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாங்காண்டி செம்மைய இந்த ரேங்கை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுச்சு அப்படின்ட்டு செம்மையா அவங்க திட்டிட்டு இருக்காங்களா. இது பின்னாடி இருந்து இவ கேட்டுட்டு இருந்தவ அவளுக்கு செம்ம கோபமாகுது. அது இல்லாத பிம் பின்னாடியே ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் தெரியுமா, அதுவும் இந்த ரேங்கோடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்கான். அவன் நம்ம பிம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவன் எங்க கல்யாணம் பண்ணிக்க போறானோ தெரியல, என் பிள்ளை இந்த டீமன் கூட வாழணுமா அப்படின்ட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் கோபமாயிட்டு திரும்பி போனவ அங்க ஒரு ஜார் இருக்கும், அந்த ஜாரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறா. அவ ரூம்லயும் போயிட்டு அவளுடைய போன் எடுத்து எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க அதுல தேர்டும் நம்ம பிம்மும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோஸ் இருக்குது. அந்த போட்டோஸை பார்க்க இவளுக்கு செம்ம வெறுப்பாகுது. அது இல்லாத பிம் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டா இருக்கிறத பார்த்த உடனே இப்ப நாம இப்படி இல்லையோ அப்படின்ட்டு அவளுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கா. அதனால இவ என்ன பண்றான்னா நம்ம திரும்பவும் பழைய ஃபார்ம்க்கு
வரணும், திரும்பவும் மேக்கப் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஏதாவது காசு இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு அவளுடைய பர்ஸு அங்க உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறா. காசு கம்மியா தான் இருக்குது. அதனால ஏதாவது பொருள் இருக்கான்னு, எக்ஸ்பென்சிவான பொருள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க அங்க ஒரு கேமரா அப்புறம் வாட்ச் வேற இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பேக்ல போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பார்க்கறா. அவளோட உடம்பு இப்ப குழந்தை பிறந்ததெல்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இந்த குழந்தையால தான், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு இதாயிட்டேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய 2 திட்டி திட்டி விட்டுட்டு இன்னும் வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு ஷாப்பிங் பண்றதுக்காக திரும்பவும் கிளம்பிடுறா. அதுவும் குழந்தைய தனியா விட்டுட்டு. குழந்தை வேற கத்திக்கிட்டே இருக்கு. கத்த கத்த இவ பாட்டுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்க. அங்க இவ ஜாரை தூக்கி போட்டு உடைச்சிருந்தா இல்லையா, அந்த ஜாரை நம்ம ஆன் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்க. ஆன்ட்டி வேற திட்டிகிட்டே இருக்காங்க, இது எப்படி உடஞ்சிச்சுன்னு திட்டிக்கிட்டே வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. அப்ப இவ மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியே வரதை பார்த்த உடனே 2 பேருமே எங்க போற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஷாப்பிங்க்கு போறேன் அப்படின்ட்டு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்க. குழந்தைய பாத்துக்கணும்ல, நீ எங்கடி போற குழந்தைய விட்டுட்டுன்னு கேட்க, அதான் நீ இருக்கல நீ பாத்துக்கு அப்படின்ட்டு திட்டுறதுக்கு ஆன்ட்டியும் செம்மையா பிடிச்சு திட்டி விட்டுறாங்க. ஒரு குழந்தை பெத்தவ ஒரு அம்மா இவ்வளவு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு திட்டுறதுக்கு, ஆமா எனக்கு திறமை இருந்துச்சு குழந்தை பெத்துக்கிட்ட, உனக்கு திறமை இல்ல, நீ மலடி தானன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போறா. அது ஆன்ட்டிக்கு புரியாத. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மள வயசானவன் சொல்றாளாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, என்னை எதுக்கடி வயசானவன் சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போக, அவ எங்க உங்களை வயசானவன் சொன்னா, உங்களை மலடின்னு திட்டினான்னு சொல்ல அவங்களுக்கு இன்னும் கோபமாயிடுது. ஆனா இவங்க கத்துறதெல்லாம் அவ கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவளுடைய காரை எடுத்துட்டு கிளம்பிடுறா. இங்க போய் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த ஹோட்டல் ரெனோவேட் பண்ணி கொடுத்தது ரக் தானே, அதனால அவனு எங்க போனாலும் அவனுடைய நினைப்பாவே வந்துட்டு இருக்கு. அதனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்ட்டு தனியா வந்து உட்காந்து அழுதுகிட்டே இப்படி சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ரக் ஒரு பக்கம் நல்லா குடிச்சிட்டு அவனுடைய வீட்டுல பிம்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத அவ நான் தேர்டை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான் தனியா. இந்த ரேங்க் எல்லா பொருளும் வித்துட்டா போல இருக்கு. ஷாப்பிங்காக வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தேர்டோடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா டைரக்டர், அவன் அங்க வரான். அவன் இந்த ரேங்க அங்க பாத்துறான். அதே சமயத்துல தேர்டும் நம்ம பிம் கிட்ட பேசி அவளை அந்த கவலையில இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக சமாதானப்படுத்தி அடுத்ததா என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கலாம் கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு நான் இதுக்கு மேல ஒர்க்கை தான் பார்க்க போறேன், வேலை 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 அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, நானும் ஒரு டிவோர்ஸ் ஆன ஆள் தானே, அதனாலதான் டிப்ரெஷனா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தா உங்களுடைய டிப்ரெஷனும் கொஞ்சம் குறையும் இல்லையா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற பிம் தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை தெரியாத தேடும் அவகிட்டயே நான் சூப்பரா பேசினலாம் கேட்டுட்டு இருக்கான். ரங் வேற ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே அந்த இடத்துல அவ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து டைரக்டர் முன்னாடி வந்து நின்னுறான். ஏய் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நான் இங்க என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன், உன்னை பார்த்தேன், உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்ட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு, ஆனா உன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் இதுக்கு சூட் ஆகல, நீ ரொம்ப அழகா இருக்க இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். இவளும் அவனால பணக்காரங்கிறது இவளுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால இவளும் கூட சேர்ந்துட்டு அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடா. அவனும் இதை வச்சு ஒரு நைட் என் கூட டின்னருக்கு வரலாமேன்னு கூப்பிட அவளும் ஓகே சொல்லிடுறா. உடனே இவ வாங்கின திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டைரக்டர் பில் பே பண்ணிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுறான் போல. அதனால அவங்களும் கொண்டு வந்து கொடுக்க பில் பே பண்ணமேன்னு கேட்க இது எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துடுறாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த துணி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அங்க வேற குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு. வாய மூடு, எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்கா. இங்க பிம் பக்கத்து வீடு தானே, அவளுக்கு அந்த குழந்தை கத்துற சத்தமும் கேக்குது, அவளை அந்த குழந்தைய திட்டுற சத்தமும் கேக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு விண்டோ வழியா பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க குழந்தை செம்மையா கத்திக்கிட்டு இருக்கு. ரக் அப்பாவும் அம்மாவும் கூட வந்துடுறாங்க. என்னாச்சு, எதுக்காக குழந்தை கத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும், அதுகிட்ட கேட்டா சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்ல ஆன்ட்டி திட்டி விடுறாங்க. இப்ப பிறந்த குழந்தை அதுகிட்ட கேள்வி கேட்டா அது சொல்லுமா, என்ன ஏதுன்னு நீதான் அம்மா தானே பார்க்க வேண்டியதானேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. என்ன அதுக்கு அம்மா மட்டும்தானா, அப்பான்னு இருக்கான்ல, அவன் வந்து பாத்துக்கவே மாட்டேங்கிறான், ஆளையே காணும், அப்புறம் நீ ஏதோ குழந்தை பெத்துக்கிட்ட மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டியும் திட்ட ஆரம்பிக்க. அவங்க செம்மையா திட்டுறாங்க. நீ எவன் கூடயோ ஊரை சுத்துறதுக்காக ஷாப்பிங்னு சுத்திக்கிட்டு இருக்க, இங்க வந்து இருக்கவங்க கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரேகோட அப்பாவும் போதும் நிப்பாட்டுங்க, 2 பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க, குழந்தையோட அப்பா தானே வரல, அப்பானுக்கு அப்பா நான் இங்க இருக்கேன், நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன், அண்ட் குழந்தைய தூக்கிட்டு போய் என் ரூம்ல வை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரேங்கை போட்டு செம்மையா வறுத்தெடுத்துடுறாரு, செம்மையா திட்டி விட்டுட்டு தான் போறாரு. ஆனா இந்த மரமண்டிக்கு அதெல்லாம் ஏறவா போகுது. அவ திரும்பவும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கா. ரக் நல்லா குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல போல இருக்கு. அவங்க அப்பாவும் அந்த குழந்தையோட சத்தத்தை போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு போட்டு விட்டுறாரு. ஆனா அப்பயும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. ஸ்கிரீன் எல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு எழுந்துடுறான்னு சத்தம் போட்டு விட, அப்பதான் அவன் எழுந்திருக்கிறான். அப்பா நீயா, ஆமா இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா, அவன் அப்பா நான் தான்
இருந்துக்கலான்ட்டு எவ்வளவு நாளா இப்படியே இருந்துட்டு இருப்ப, கஷ்டமா தான் இருக்கும், அதுக்காக இப்படியேவா இருந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுட்டு, உன் குழந்தை சத்தம் கேட்டல்ல, அந்த குழந்தை எப்படி கத்திட்டு இருக்குன்னு பாத்தியா, நீங்க குடிச்சிட்டு இப்படி கிடக்குற, அந்த குழந்தையோட அம்மா அவ அந்த குழந்தைய பாத்துக்கிறதே இல்ல, ஷாப்பிங் ஷாப்பிங்ட்டு அவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த குழந்தைய பாத்துக்கிறது யாரு தான்டா, நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு, உங்க அம்மா போனப்ப நானும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு வரலையா, உன்னை பாத்துக்கலையா அப்படின்ட்டு நிறையவே அட்வைஸ் பண்ணி குழந்தைய வந்து பாருன்னு சொல்லி சத்தம் போட்டு விட, இந்த ரேங்க் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ அந்த டைரக்டர் கூட டின்னருக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. குழந்தைய ஆன் பாத்துக்கிட்டு இருக்க, ஆன் கிட்ட பாங்க் ஆண்டி கிட்ட குழந்தை நீங்க பாத்தீங்க நான் வெளியே போறேன்னு சொல்றதுக்கு ஆன்டியும் திட்டி விடுறாங்க, நீ எங்கடி வெளியே போற, குழந்தைய பாத்துக்காத, நான் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு, நாங்க ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இல்லைன்னா குழந்தையோட அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இவ அந்த டைரக்டர் கூட வெளியே போறதுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த டைரக்டரும் அவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்கான். இதை நம்ம பிம்மா அவளுடைய கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டேரக்டரும் வெளியே வந்து அவளை உட்கார வச்சு கூட்டிட்டு போறதையும் அவள் பார்த்துடுறா. இவன் எதுக்காக இவ்வளோ கூட்டிட்டு போறான்ட்டு அவளுக்கு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க போயிட்டு டேரக்டர் கூட டின்னருக்கும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க, அங்க உள்ள ஃபுட்டெல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஏன் ரக் தான் வாங்கி கொடுப்பான்ல, அவனுக்கு உன்னுடைய டேஸ்ட் தெரியாதான்னு கேட்கறதுக்கு, அவனுக்கு எங்க தெரியுது, என்னை பத்தி ஒண்ணு கூட தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ அப்ப அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா, அவங்க பிம்மும் ரக் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு, ஆமா உன்னை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியலங்கிற, அப்படி இருக்கக்குள்ள அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க ஏதோ ஆஃபர் வச்சிருக்கீங்களான்னு அவ கேட்க, அப்படிலாம் இல்ல, உனக்குன்னு உன்னை பத்தி தெரிஞ்சவங்க, நீ என்ன சாப்பிடுவ, நீ எந்த துணியை போட்டுக்குவ, உனக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படாதுங்கிறதெல்லாம் கேர் எடுத்து பாத்துக்கிறவங்கள தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு அவனை ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடா. அந்த சமயத்துல ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் வரான், மாஃபியா டான் போல இருக்கு அவன் வந்த உடனே இந்த டைரக்டர் கிட்ட பேச, டைரக்டரும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவன்னு சொல்லிட்டு அந்த ரேங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அவன் எடுத்த உடனே அவளுடைய கையை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவகிட்டயே எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவ்வளவு இடையில புகுந்து இடையில பேச ஆரம்பிச்சிடாரு. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, அவன் வித்தியாசமாவே பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு கரெக்டா 2 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வந்து சேர்றா. அங்க ரக் தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு தான் வருவியா, இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தான்னு கேட்க, நான் எங்க போயிருந்தேன் உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு இத்தனை நாள் கழிச்சுதான் இப்பதான் குழந்தைய பாக்கணுங்கிறதே தோணி இருக்குதா, இப்பதான் வந்தியா அப்படின்ட்டு கேட்க, இவ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, பார்ட்டிக்கு டெய்லிக்கும் வீட்டுக்கு வர்றதே கிடையாது, எங்கயாவது வெளியே சுத்திக்கிட்டே இருக்க, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்க, வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணும்னு சொல்றாங்க, அப்ப அந்த திங்ஸ் எல்லாம் நீ தான் எடுத்தியான்னு கேட்க, ஆமா நீ எனக்கு பணம் கொடுக்கல, அதனால நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு என்ன வந்துச்சு, இவ்வளவு நாளா நீ வந்து என்னை பார்க்கவும் இல்லை, என் குழந்தையும் பார்க்கல, எனக்கு தேவை என்னங்கிறது நீ எனக்கு எந்த வேலையுமே செஞ்சு கொடுக்கல, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா, பாத்துக்கிட்டியா, சாப்பிட்றேன் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுமா, இப்ப வந்து தெருநாய் மாதிரி என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு சொல்லவும் அவனுக்கு செம்மைய கோவம் ஆயிடுது. ஓங்கி பலார்னு அரைஞ்சிர. அதோட ஸ்டார்டிங்ல இந்த ரேங்க் ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறா. காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு ரேக் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம பிம்க்கும் கேக்குது. அவ தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு, என்னது சத்தமா இருக்கேன்ட்டு அவளும் அவளோட வீட்டோட விண்டோல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. இங்க போடுற சத்தம்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கேட்டிருக்கும் இல்லையா. ரேக்கோட அப்பா அம்மாவும் ரூம்குள்ள வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு இந்த ரேங்க்கும் தேவையில்லாத அதிகமா பேச ஆரம்பிச்சிடறா. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரக் அடிச்சதையும் சொல்லிட்டு, இவனுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு, இவன் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்லாம் சொல்லிட்டு செம்மையா திட்ட ஆரம்பிக்கும். அது இல்லாத ஆன்ட்டியும் ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்கறதுக்கு ஆன்ட்டி கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிடறா. அதனால அங்கிளும் 2 பேத்தையும் தடுத்து விட்டுட்டு ரேங்கையும் பிடிச்சு சத்தம் போடுறாரு. இந்த மாதிரி தேவையில்லாத என் வீட்டுல சண்டை போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன், இந்த வீடே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளம்புனவ எங்க போவா, பிம்ம தேடி போலான்ட்டு பிம்ட்டு அவ வீட்டு பக்கம் போக, பிம்ம வெளியே வந்து பார்த்துட்டு ரேங்க் என்னாச்சு வா உள்ளன்னு சொல்லி கூப்பிட, அவளுக்கு இப்பதான் புரிய வருது நம்ம இவளுக்கே துரோகம் பண்ணிட்டு இவளுக்கிட்டே வந்திருக்குமே அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தவ பிம் கூப்பிட அந்த சைடு ஒரு டாக்ஸி போய்கிட்டு இருக்கும். டாக்ஸியை நிப்பாட்டி அதுல ஏறிக்கிறா. பிம்மும் ரேங்க்ன்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவ கண்டுக்காம அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனவ எங்க போவா, அந்த டைரக்டரை தான் பார்க்க போறா. அங்க போயிட்டு டோரை நாக் பண்ண, அவனும் வந்து யாருதுன்ட்டு டோரை ஓபன் பண்ண, இவ அழுதுகிட்டு நிக்கிறா. அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. என்னை இந்த மாதிரி ரக் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளையும் உள்ள கூப்பிட்டு அவளுக்கு ட்ரெஸ்
எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவளும் வெளியே நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்க. இவனும் போய் சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. வழக்கம் போல அவன் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சைடு அடுத்த நாள் காலையில நம்ம பிம் மீனாவை பார்க்க போயிட்டு மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. மீனாவும் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும், அவளோட முடிவு, அவ என்ன நினைக்கிறாளோ அதை மட்டும் தான் செய்யறா, அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்ட்டு உள்ள வாஷ்ரூம்குள்ள போன பொண்ணு அங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற அவளையா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அவளை பாக்குறதுக்கு அவளுடைய லவர் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த பொண்ணை ரொம்ப டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறான். அதை பாக்குற நம்ம பிம்க்கு ரகுடைய ஞாபகம் வருது போல இருக்குது. இந்த ரேங்கும் டைரக்டரும் ஏதோ புதுசா கல்யாணம் ஆன ஹனிமூன் கப்பல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்க. அந்த குழந்தைய நம்ம பிம் வீட்டுக்கே ஆன்ட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்து அழுகையை நிப்பாட்டாத அழுதுகிட்டே இருக்க. பிம்மும் பார்த்துட்டு அதை கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிம்மும் வாங்கி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அழாதன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ரகும் குழந்தைய பாக்குறதுக்காக அங்க வரான். அப்ப பிம் கையில குழந்தை இருக்கிறத பார்த்த உடனே அவனும் அப்படியே ஆசையா நின்று வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. அதை பாக்குற பிம்மோட தங்கச்சி ரகுன்னு கூப்பிட எல்லாருமே ரக பார்த்த உடனே வாப்பான்னு கூப்பிட ரகும் வந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு பிம்மையே பாத்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரா அவங்கவுங்களா கிளம்பிடுறாங்க. பிம்மோட அப்பாவும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிம்மோட அம்மாவை கூட்டிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு. ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே போல நம்ம பிம்மோட தங்கச்சி எனக்கும் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நம்ம ஆனை கூட்டிட்டு உள்ள போயிட இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்காங்க. பிம்கே நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் நம்மள ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவுலாம் முயற்சி பண்றாங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. பிம் ரகும் பிம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உள்ள கிச்சன்ல நம்ம பிம்மோட தங்கச்சி கிச்சன் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாளா. அப்ப தேர்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவன் நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு இல்ல இப்போதைக்கு வர வேண்டாம், நாங்களாம் இங்க இல்லங்கிற மாதிரி சொல்ல பிம் இருப்பால நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதோ நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேர்ட பாக்குறதுக்காக முன்னாடி ஓடி போயிட்டு அவனை எப்படியாவது இங்க உள்ள வர்றதை தடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் உள்ள இல்ல நான் எல்லாரையும் பார்த்தாகணும், நீ போய் சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விளையாடுறான்னு நினைச்சுக்கிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணா இவனை எப்படி உள்ள விடக்கூடாது, ரகும் பிம்மும் தான் ஒண்ணு சேரணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஆசை. நீங்க இப்ப வர வேண்டாம், அப்பா அம்மா வீட்டுல இல்ல, நீங்க இங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்ற நீ சொல்றத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல என்னன்னா நான் வீட்லயே இல்லன்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னன்னா அப்பா அம்மா வீட்டுல இல்லங்கிற, நீ ஏதோ போய் சொல்ற. இல்ல நான் வீட்டுக்கு வந்துதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வர இங்க ரக் பிம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால தேர்ட் எப்படி பாத்துக்கிறான், நீ தேர்ட் கூட எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கியா, ஹோட்டல்ல வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. பிம்மும் தேர்ட் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க வேலை செய்யறது அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்ட்டு தேர்ட பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. அது ரக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல தேர்டும் உள்ள வந்துற பிம் பார்த்துட்டு இதோ தேர்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு தேர்ட் கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறா. ரகும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு சரி குழந்தைய கூட நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்க போக அப்ப ரகும் இல்ல எனக்கு குழந்தைய தூக்க தெரியாது, கொஞ்சம் தூக்குறதுக்கு சொல்லி கொடுக்குறியா பிம்னு கேட்க. நான் சொல்லி கொடுக்குறேன் இருன்னு சொல்லிட்டு மெதுவா தூக்கி இப்படிதான் தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே குழந்தையும் கொடுக்க ரகும் நம்ம பிம்ம பார்க்க பிம்மும் நம்ம ரக பார்க்கன்ட்டு ரெண்டு பேத்துக்கு இடையிலயும் இன்னும் பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது தெரியாது இந்த தேர்ட் தான் ஏமாந்துட்டு போறானோன்னு தோணுது. அவனே இவங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறான். செம்ம வெறுப்பாகுது. குழந்தைய வாங்கிட்ட ரகு அங்க இருந்து கிளம்பிட தேர்டும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் டேபிள் மேல வைக்க பிம்மோட தங்கச்சி நான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிடுறா. தேர்டுக்கு நம்ம பிம் மேல கோவமா வருது போல இருக்கு, முறைச்சு பாத்துட்டு இருக்கு. பிம்மும் ஏன் இப்படி நம்மள பாக்குறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் பயந்து போய் பாத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல அப்பா அம்மா அங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே அப்பா பிம்மோட அப்பா தான் பாக்குறாரு. அங்க பாருன்னு சொல்லி அவங்க வைஃபை கூப்பிட்டு காட்ட இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்களா. பிம்மா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு இது தேர்ட் வந்திருக்காரு, நான் ஏதாவது அவருக்கு குடிக்கிறது கொண்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பாக்க தேர்ட் அவ கையை பிடிச்சுக்கிட்டு பிம்மோட அப்பா அம்மா கிட்ட நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறான். அந்த சமயம் பிம்மோட தங்கச்சி இவங்க கண்ணி எடுத்துட்டு வந்துருப்பா. இந்த விஷயம் கேட்ட உடனே அவளுக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி நின்றுட்டு இருக்க. பிம்மும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. தேர்ட் இருந்துட்டு நான் பிம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. பிம்மோட அப்பாவும் அது என் பொண்ணுடைய விருப்பம்பா, அவ என்ன நினைக்கிறாளோ அதுபடிதான் நாங்க இருப்போம் அப்படின்ட்டு அவங்களும் பொண்ணு என்ன விருப்பப்படுறாளோ அதுபடி இருக்கட்டும்னு சொல்லிட பிம் கிட்டையும் தேர்ட் கேட்கறான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. ஆனா நம்ம பிம்க்கு தயக்கமா இருக்கு, இன்னமும் ரக் மேல இருக்கிற பாசமும் போகல இல்லையா, அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க தேர்ட் நம்ம பிம் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பிம்மோட தங்கச்சிக்கு அப்படியே அழுக தாங்க முடியல. அவ அழுதுகிட்டே பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அப்படியே இந்த ஹனிமூன் கப்பலை பார்க்கலாம். இந்த டைரக்டர் ரேங்க் ஒரு வைர மோதிரம் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா
இருக்கு, இது ரக் கூட எனக்கு இந்த மாதிரி செஞ்சதில்ல, நீ எனக்காக செஞ்சிருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அந்த சைடு ஒரு லேடி ஒருத்தி போறா, இவங்களையே பார்த்துக்கிட்டே போறா, குறுகுறுன்னு பாக்குறா, யாருன்னு தெரியல. ரேங்கும் அவளை பாக்குறா, ஆனா இவ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அந்த சமயத்துல அந்த டைரக்டரும் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, அவளை பார்க்கல. போன்ல பேசி முடிச்சுட்டு பக்கத்துல போயிட்டு உட்கார, ரேங்கும் ரிங் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இத இந்த பொண்ணும் பார்த்துட்டு செம்ம வெறுப்பாகிறா. உடனே அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணிட்டு, அப்பா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, உங்களுடைய ஆட்களை இங்க அனுப்பி வைங்கன்னு சொல்றா. குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்க. பிம் அவங்க வீட்டுக்கு போலான்ட்டு உள்ள போக, குழந்தைக்கு பாட்டில்ல தண்ணி காலி ஆயிடுச்சு போல இருக்கு. அண்ட் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு இங்க இருந்தே கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பிம்மும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு பாட்டில்ல தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரகிட்டின் கொடுக்க, அவன் கவனிக்காம வாங்கிக்கிட்டு ஆன் சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அப்ப நம்ம பிம்மை பார்த்தோன்னே பிம் நீயா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கான்ல, என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு இவன் பிம் கிட்டையும் அந்த குழந்தைகிட்டையும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. பிம்க்கும் ரொம்ப குழந்தை பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைய அவளும் பார்த்துட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்க. சரி நான் இதுக்கு மேல இங்க இருந்து கிளம்புறேன், நீ குழந்தைய பாத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. இவனுக்கு பிம் போறது பிடிக்கல. பிம் ஒரு நிமிஷம் இல்ல, நீ அடிக்கடி வந்து நீ குழந்தைய பாத்துக்கிறியா, எனக்கும் குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல, வீட்டுல வேற ஆன்ட்டியும் ஆனும் இல்ல போல இருக்கு, நீயும் அடிக்கடி வரியா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ஆனா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியே போயிட. ரகும் குழந்தைகிட்ட பிம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அவங்க கிட்ட நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறையவே குழந்தைகிட்ட பிம்ம பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த தேர்டும் வழக்கம் போல திரும்பவும் பிம் வீட்டுக்கு ஏதோ வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்க. வீட்டுல யாருமே இல்ல, பிம் தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. எங்க பிம் எங்க, வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்ட்டு கேட்க, இல்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், அக்காவும் பக்கத்துல தான் போயிருக்கா, வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வேலையை விட்டு குயிட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்ற, நீ நம்ம ஹோட்டல்லே இரு, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், நீ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க தானே செய்யறேன், ஏன் வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்க, நான் இல்ல எனக்கு லண்டன்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க போக போறேன் அப்படிங்க. அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன் எங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்னாச்சு, உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் அப்படின்லாம் கேட்க, நீங்க எதுவும் குறை வைக்கல, ஆனா இருந்தாலும் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு லண்டன்ல வேலை செய்யறதுக்கு, நான் அங்க போறேன், என்னோட கெரியரை நான் பார்க்கணும் இல்லையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஹார்ஸாவே பேசிடுறா. அதனால ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருக்கேன், நீங்க ஈவினிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட சொல்லிடுற. ஃபேர்வெல் பார்ட்டியும் கொடுக்குறா. அதுல நம்ம மீனாவோட லவர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம், அப்புறம் தேர்டும் வந்து உட்காந்துருக்கான். தேர்டுக்கு செம்ம கோவத்துல உட்காந்துருக்கான். அந்த பொண்ணை முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். அவனுடைய ஹோட்டல்ல தான் இப்ப ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருப்பா போல இருக்கு. இந்த பார்ட்டி எதுக்காகன்னு கேட்டீங்களா அப்படின்ட்டு கேட்க, எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. பிம்மோட சிஸ்டர் தானே இந்த பார்ட்டியை வச்சிருக்கா, எல்லாருமே புரியாத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேர்டும் இது ஃபேர்வெல் பார்ட்டியா உங்களுக்கு வான் கொடுத்துருக்கான்னு சொல்ல, பிம்மோ வான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அவன் நம்ம ஹோட்டலை விட்டே போறாளாம், வெளியே அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கான், அவ அங்க போறங்கிறா, அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா, அவளுக்கு லண்டனுக்கு போகணுமா, அவளுக்கு அங்க போயிட்டு பெரிய ஆளா ஆகணுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கோவத்துல. மீனாவும் எதுக்காக ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க, வான் இருந்துட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை வர மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு என்ன, எனக்குன்னு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் அங்க போக கூடாதா, நான் போய் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு தேர்டுகிட்ட அவ சண்டை போடுற மாதிரி பேச, கொஞ்சம் நிலைமையே வேற மாதிரி மாறுதா. அப்ப மீனோட லவரா இருந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, இது அப்புறமா நம்ம பேசிக்கலாம், இப்ப உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல, மீனாவும் ஆமா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி ரிங் போட்டிருக்கான் அப்படின்லாம் ரிங் எல்லாம் காட்ட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ஆக்வர்டா இருந்துச்சு. ஆனா இப்ப கலகலன்னு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பீமோ நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்க. அப்ப ரெண்டு பேருமே பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு தனியா போய் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பீம் கேட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த ஹனிமூன் கப்பலை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பீச் சைட்ல வந்துட்டு நல்லா ஹாப்பியா குளியில போட்டுட்டு அங்க நல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த ரேங்க் டைரக்டர் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரூம்க்கு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்க. அப்ப டைரக்டருக்கு ஒரு கால் வருது. அதனால இந்த ரேங்க தனியா விட்டுட்டு அவன் தனியா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப தனியா நின்னுட்டு இருக்கிறவள்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவ ரெண்டு கையும் சேர்த்து வச்சு பிடிச்சிக்கிறா. இது யார் நீ, எதுக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்ப இன்னொரு பொண்ணு வர, அவ வந்து ஓங்கி பலார்னு கணத்திலே அரைஞ்சிக்கிட்டு இருக்கா. எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களா யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அவ கண்டுக்காம அடிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல இந்த டைரக்டரும் பாத்துறான். அவன் வந்து பாத்துட்டு, ஏய் நீ எங்க இருக்க, நீ இங்கதான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியுது, வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. நம்ம ரேங்க் ஒண்ணுமே புரியாத அவளும் பயந்து போய் பாத்துட்டு இருக்கா. அப்ப ரேங்க் ஒரு மாதிரி அந்த பொண்ணு பாத்துட்டு போனா இல்லையா, அந்த பொண்ணு வெளியே வரா. ரேங்க் ஒண்ணுமே புரியல, நீ யாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. நான் யாருன்னே தெரியாத, நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருப்ப, அதுவும் ஏன் புருஷன் கூடயே நீ அஃபேர்ல இருப்பியான்னு சொல்லிட்டு அவ சத்தம் போட. அப்பதான் அவளுக்கு ஷாக் ஆகுது. டைரக்டரும் இவ உன்னோட வைஃபான்னு கேட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அந்த டைரக்டரோட வைஃபும் இவளை விட அதை திரும்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல, ரேங்க் பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் அடிக்க வரா. டைரக்டரும் நிப்பாட்டிட்டு போதும் தேவையில்லாத அவளை அடிக்க வேண்டாம் விடுங்கன்னு சொல்ல, அந்த லேடி
மறுபடியும் பெரிய ஆளோட பொண்ணு போல இருக்குது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அப்பா கொடுக்குற பணத்துல நீ வாழ்ந்துகிட்டு நீ இந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு என்கிட்டயே அவளை அடிக்க கூடாதுன்னா வேற வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி விட அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டு சரி கொஞ்சமா மிரட்டி விட்டு அவளை அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டும் கிளம்பிடுறான். ரேங்கும் ஏன் நில்லுன்னு கத்திக்கிட்டு இருக்க, அவளுங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. ரேங்க் சும்மா விடுவாள்ல, அவ இவளுங்க 3 பேத்தையும் தனிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ரூம்ல இந்த டைரக்டர் நல்லா ஹாயா உட்காந்துட்டு இருக்க, ரேங்க் அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டு திட்டிட்டு இருக்கா. எதுக்காக உன் வைஃப் இருந்திருக்கா, ஆனா உனக்கு வைஃபே இல்லாத மாதிரி என்கிட்ட ஆக்டிங் பண்ணி என் கூட இருந்திருக்க, உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அவன் இதெல்லாம் எனக்கு சகஜமான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாத பணத்தை கையில கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு, உனக்கு அதான் நல்லதுன்ட்டு அந்த பணத்தை கையில கொடுக்க ரேங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. செம்மையா கோவப்பட்டு அவளும் திட்டிட்டு இருக்க, நான் என்னடா உங்ககிட்ட பணத்துக்காகவா படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. ஆனா அந்த டைரக்டர் உன்ன மாதிரி பல ஆட்களை நான் பார்த்திருக்கேன், நீ என் கூட இருந்ததுக்கு தேவைக்கு அதிகமாவே நான் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரேங்க் போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த லேடிங்களும் வெளியே எழுந்திருச்சு வந்துடுறாங்க போல. இவ அந்த ரூம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்க, இந்த டைரக்டர் அவளை பிடிச்சு பெட்லயே தள்ளி விட்டுட்டு டோரை நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு அவளை உள்ள ஓடி போயிட சொல்லிடுறான். ரேங்கும் உள்ள ஓடி போயிட இந்த வைஃப்க்கு செம்ம கோவம் ஆகுது. செம்ம கோவத்துல கதவை திறட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்க. இவன் கூலா உள்ள போய் பெட்ல உட்காந்துட்டு அவளுங்களை 2 பேத்தையும் முதல்ல வெளியே போ சொல்லுன்ட்டு செய்க காட்ட அவளும் அவளுங்களை 2 பேத்தையும் வெளியே அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறமா இவன் டோரை ஓபன் பண்ணவே இல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு வைனை கையில எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு குடிச்சிட்டு இருக்கான். வைஃப் காரி வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. உள்ள போன ரேங்கும் உள்ள உட்காந்துட்டு செம்மையா அழுகுறா. வீட்டுல குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்க. ஆன்டி திரும்பவும் பிம் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருக்க. அவங்க பிம்மோட அம்மாவும் சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதா. பிம் கொடுங்க நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில வாங்கிக்க கொஞ்ச நேரத்துல குழந்தை அழுகிறத நிப்பாட்டிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுற. வழக்கம் போல தேர்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு பிம்மோட தங்கச்சி கூட வந்துகிட்டு இருக்க. பிம் குழந்தையோட கொஞ்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையோட அம்மா அவதாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காளேங்கிற மாதிரி அவன் முகத்தை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. தேர்ட் வந்த உடனே பிம்மும் ஹலோ சொல்லிட்டு குழந்தையும் நீ ஹலோ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தேர்டும் குழந்தையோட காலை பிடிச்சிட்டு ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரக் அந்த வீட்டு வழியா தான் அவனுடைய கார்ல போய்கிட்டு இருக்கான். அந்த வீடு வந்துச்சுனாவே அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, பிம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அதனால அவனுடைய காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க. இத தேர்ட் பாத்துறான். ரக் வந்துட்டான் போல இருக்குது, குழந்தைய கொண்டு போய் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிம் கிட்ட சொல்லவும் 2 பேருமே சரி குழந்தைய தூக்கிட்டு போலான்ட்டு 2 பேருமே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரக்கும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு குழந்தைக்கு தேவையான விளையாடுறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதெல்லாம் அவங்க ஆன்டி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ரேங்க் அவ கார்ல வந்துடுறா. அவளை பார்த்த உடனே பிம்மும் ரேங்க் அவளை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க. ரேங்க்கு முன்னாடி வந்து நின்னுட்டு என்ன நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு குழந்தைய பார்க்க அவளுக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு. நாங்க இங்க வந்ததே குழந்தைய விட்டதுக்கு தான் வந்தோம், நீ தேவையில்லாதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ரக்கும் வந்துடுறான். ரக்கும் பார்த்துட்டு குழந்தைய வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. ரேங்கையும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல, இமோஷனலே இல்லாத நின்னுட்டு இருக்க. பிம்மும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வர இந்த ரேங்க் ஓவரா பேச ஆரம்பிச்சிடுறா. ஒருத்தன் இல்லைனாலும் ஒருத்தன் கிடைச்சிடறான்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பிம்க்கு செமைய கோவம் ஆயிடுது. தேர்டோட கையை பிடிச்சிட்டு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம், நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத, உன் லைஃப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவளுடைய அடிப்பட்ட காயத்தை பார்த்துட்டு பக்கத்துல போக அவ விட மாட்டேங்கிறா. என்னை ஒண்ணு நீ தொட வேணாம், நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லவும் பிம்மும் தேர்ட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரகும் குழந்தைய தூக்கிட்டு உள்ள போயிட பின்னாடியே ரேங்க் வந்துட்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக வரல, என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன், குழந்தைய நான் பாக்கணும்னு சொல்ல. இவ்வளவு நாளா நீ குழந்தைய பாக்கல, இன்னைக்குதான் உனக்கு குழந்தையோட பாசம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சத்தம் போட ரேங்கும் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, நான் பெத்தது, அவனை பாக்குற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குது, நான் குழந்தைய பாக்கணும்னு தானே சொல்றேன், என்கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவளும் சத்தம் போட ரகும் குழந்தைய கொண்டு போயிட்டு அவகிட்ட கொடுக்கறான். அந்த குழந்தை அவகிட்ட போன உடனே கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிருது. ஆன்டியும் பார்த்துட்டு அதை புடுங்கிக்கிறாங்க. குழந்தை என்கிட்ட கொடு, உங்ககிட்ட வந்த உடனே பாரு அந்த குழந்தை எப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிறாங்க. அவங்களும் குழந்தைய தூக்கிட்டு உள்ள போயிட ரகம் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க ஒருத்தருமே இல்ல. ரேங்க் மட்டும் தனியா நின்னுட்டு அழுதுகிட்டே அவளுடைய திங்ஸை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பிம் கிட்ட தேர்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சம்மதம் கொடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சம்மதம் கொடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அந்த பொண்ணும் எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், நான் இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கேன், திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல, கொஞ்சம் நாள் போகட்டும், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவ வீட்டுல ரக்காக ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஸ்வீட் வந்து ரக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த ஸ்வீட் அவங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறத பார்த்த உடனே ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு ரக்க பாக்கணுங்கிறதுக்காக பிம்மோ அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக ரக் வீட்டுல அவனுடைய குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். பிம்மோ ரக் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதையும் ரசிச்சுக்கிட்டே பின்னாடியே போய் நின்றுட்டு இருக்க. ரக் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்க. குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி யார்
யார் வராங்கன்னு கூட உனக்கு தெரியாது போல இருக்கே, அவ்வளவு மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்ட்டு சொல்லவும் அப்பதான் ரகம் திரும்பி பாக்குறான். பீம் நீ அப்படின்ட்டு பாரு எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கான். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலதான் நான் உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோ உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்தேன், இது உனக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பீம் நீ இன்னும் என்ன மறக்கல, எனக்கு பிடிச்சதெல்லாம் இன்னும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல அப்படின்ட்டு இவன் பேச ஆரம்பிச்சிடறான். போதும் போதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஸ்வீட் பாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிறாங்க. நான் கிளம்புறேன்ட்டு கிளம்ப போக திரும்பவும் நிப்பாட்டிட்டு பீம் நீ இன்னமும் என் மேல பாசமா இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு, உனக்கு என் மேல கோவம் இல்ல, என்னை மன்னிச்சிட்டு இல்ல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கேன். பீம்க்கும் கோவம்லாம் இல்ல போல இருக்கு, இன்னமும் நல்லா சிரிச்சுக்கிட்டே திரும்பி கூட பாக்காத அங்க இருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கும் அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வந்துட்டு ரக்கு பிடிச்ச ஸ்வீட் ஆச்சுன்ட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பிம்மோட அப்பா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு பீம் என்ன ரேங்க நீ பாத்தியா, அவ வந்திருந்தாலுமே அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கவும் நம்ம பிம்மும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆமா அவ வந்திருந்தா ஆனா ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு நல்லா தெரியுது அப்படின்ட்டு நம்ம பிம்மும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆசையா நம்ம பிம் சாப்பிட வேண்டிய ஸ்வீட்டை இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பிம்க்கு பார்க்க ஐயோ நம்ம ஸ்வீட்டை இவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்கு. தேர்டுக்கு நம்ம வானை விடுறதுக்கு மனசே வரல போல இருக்குது. அவளை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, எதனால நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன், நான் உண்மையா கேட்கிறேன், உண்மையை சொல்ல, நீ எங்களெல்லாம் விட்டுட்டு லண்டனுக்கு போகணுங்கிற அவசியம் என்ன இருக்குன்ட்டு தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு நான் அங்க வேலைக்கு போயே ஆகணும், எனக்கு அங்க ஆஃபர் கிடைச்சிருக்குது இல்ல, நான் அங்க போய் வேலை செஞ்சேன்னா நான் இன்னும் மேல வளர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணை சொல்லிக்கிட்டு இல்ல வேற ஏதோ உனக்கு சோகம் இருக்குது அட்டுக்கே அப்படின்ட்டு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பொண்ணோட லவ் வேற விதமா சொல்றா. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ வேலை செய்யற இடத்துல அவளுடைய பாஸையும் அவ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா அந்த பாஸோ அவளுடைய அக்காவை லவ் பண்றான். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தாலா, அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் அழுதுட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. இவனும் உட்காந்து பக்கத்துலயே உட்காந்து சின்ன குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம பிம்மும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு புரியுது நம்ம வான் வந்து இவனை லவ் பண்றா போல இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் புரி வருது. அதனால ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர்றப்ப பிம்மும் வான் கிட்ட கேட்க வான் இருந்துட்டு மலிப்பிடுறா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கெல்லாம் அதெல்லாம் லவ் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் அவளுடைய பாஸ் மேல லவ் இருந்திருக்கு, ஆனா அவர் வந்து அவளுடைய அக்காவை லவ் பண்றாராம், அதான் நினைச்சு என்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா, அதுதான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி இந்த பிள்ளை வேற மாதிரி சொல்லிட பிம்மும் யோசிக்கிறா. ஒரு வேலை எது உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ரக் வீட்டுல குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை கத்திக்கிட்டே இருக்க ரக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாத வாண்டி கூப்பிட்டு வச்சு கேட்டா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, அதனாலதான் அவ அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைய அவங்க பாத்துக்கல. ரக் தான் நைட்டு ஃபுல்லாவே குழந்தை துணியை தண்ணியில நினைச்சு தொடச்சு விட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த குழந்தையோட அம்மா அந்த டைரக்டர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் இப்ப இவ்வளவு கண்டுக்கவே மாட்டேங்கிறான், விட்டுட்டு போயிடுறான். ஆனா இவன் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி இப்ப பாதியிலே என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் ஒரு விஷயத்த சொல்றான், உன்னை நீ என்கிட்ட இருக்கிறத விட வேற ஒருத்தங்கிட்ட இருந்தீங்கன்னா நீ இன்னும் நல்லா இருக்கலாம், நீ நினைச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, நீ அந்த மாதிரி பொண்ணு தானே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல தேர்ட் அதுக்கப்புறம் ரக் இப்பனியா அப்படின்ட்டு உன் லைஃப்ல எத்தனை பேர் இருக்காங்கல்ல, உன்னை பார்த்ததுல இருந்து அந்த ஆளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு உன்னைய, அதனால அவன் கேட்கிறான் நீ அவன்கிட்ட போயிடு, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும்ல, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ யாரை பத்தி சொல்றேன்னு கேட்க அந்த மாஃபியா கேங்கோடைய டான் இருந்தான் இல்லையா, அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. இவளுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. பயந்து போயிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எப்படி என்ன கேட்காம நீ அவங்கிட்ட விடுவேன்னு என்னை சொல்லி இருக்கலாம், நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது, என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போக நான் உன்னை விட்டாலும் அவன் உன்னை விட மாட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த மாஃபியா டான் கிட்ட இருந்து தான் கால் வருது போல இருக்கு. இதோ கால் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இவளுக்கு செம்மையா பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லா போன மாதிரி பயப்படுற, அன்னைக்கு அவன்கிட்ட ஒட்டி பேசணுங்கிறதுக்காக தான் அவன் பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்த, அன்னைக்கு உன்னை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுட்டான். உனக்கு என்ன கவலை, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, என்ன மாஃபியா டான், ஆனா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுப்பான், உனக்கு தேவையானதெல்லாம் அவன்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறவள அப்படியே விட்டுட்டு அந்த நேரத்துல அவன் அந்த மாஃபியா டான் கிட்ட இருந்து கால் வந்துச்சு இல்லையா, அதை அட்டன் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ரேங்கும் செம்மையா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. ரேங்க் சரியான இடத்துல நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.